ஈர்ப்பு விதியை சரியாக பயிற்சி செய்யும்போது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது எண்ணச்சிதறல்கள் ஆகாதுன்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து டிவி, மீடியா, நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எல்லா விஷயமும் வரும். அப்போது புத்தகம் படிக்கிற பழக்கத்தை எப்படி எடுத்துக்கிறது? இதில் வந்து புத்தகம் படிக்கலாமா? ஈர்ப்பு விதி பயிற்சியில் இருக்கும்போது புத்தகம் படித்தா அது நம்ம இலக்கு அடையிறதுல ஏதாவது தடைகளை உருவாக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. புத்தகங்கள் படிக்கிறது நல்லது. நிறையா புத்தகங்கள் படித்தா தான் நம்ம அறிவு வளரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. சில பேர் சொல்லும்போது புத்தக அறிவு வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும், அதுக்கும் தாண்டி அனுபவங்கள் மட்டும்தான் நமக்கு சரியான ஒரு வழியை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பேச போகிறது புத்தகங்கள் சரியாக தவறான்றது கிடையாது. ஈர்ப்பு விதியை மையப்படுத்தி பேசும்போது புத்தகம் படிக்கிற பழக்கம் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை பாதிக்குமா அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புத்தகம் படிக்கிறதுக்கு நமக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய தேவைகளுக்காக, அதாவது ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ்க்காக படிக்கிறது. என்னவாக இருக்கலாம்? ஒரு எக்ஸாம் எழுதுறது, இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, நம்மளுடைய தொழிலையோ இல்லை நம்ம வேலைக்காகவோ படிக்கிற விஷயங்கள் நம்ம நீட் பேஸ்ட் லேர்னிங்னு சொல்லலாம். அடுத்தது அறிவார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நாலேஜ்க்காக படிக்கிறது. அது மேபி சயின்ஸாக இருக்கலாம், இல்லை சைக்காலஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது. மூணாவது விஷயம் என்னவாக இருக்கும்? நம்ம டைம் பாஸ்க்காக பண்ணுறது, நாவல் படிக்கிறது, இல்லை கதை புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி. இதில் நீங்கள் எந்த காரணங்களுக்காக புத்தகங்கள் படித்தாலுமே இது எல்லாமே உங்கள் ஆழ்மனதில் தான் பதின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த சூழ்நிலையில் புத்தகங்கள் படிக்கிறது சரியாக தப்பான்றதை தாண்டி கண்டிப்பாக புத்தகங்கள் மூலமாக நல்ல நாலேஜை நமக்குள்ளே கொண்டு வர முடியுன்றது உண்மை தான். ஆனால் ஈர்ப்பு விதியை நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கான்ஷியஸ்குள்ளே உங்களுடைய பெர்மிஷன்லாம் போகக்கூடாது. அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நோக்கிய பயணம் இருக்குது, அந்த பயணத்தில் தேவைப்படுற விஷயங்களை மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய சென்சஸ் மூலமாக தான் கான்ஷியஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குது. இப்போ நீங்கள் படிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இல்லை கேட்குறது எந்த விஷயம் வேணா இருக்கட்டுமே, அதாவது நீங்கள் வந்து ஒரு படத்தில் பார்க்குறீங்களா, இல்லை ஒரு வீடியோவில் படிக்கிறீங்களா, இல்லை ஒரு புத்தகத்தில் படிக்கிறீங்களான்றது கான்ஷியஸ்க்கு புரியாது. என்ன காரணம்னா நம்ம சென்சஸ் மூலமாக தான் கான்ஷியஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. அதுக்கு நீங்கள் உள்ளே அனுப்புகிற விஷயங்கள் மட்டும்தான் முக்கியமே தவிர அது எந்த மோடில் படிக்கிறீங்கன்றது பிரச்சனையே இல்லை. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் படிக்கலாம், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்கலாம், எது படித்தாலுமே கான்ஷியஸ்க்கு அது இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் ஆகி தான் உள்ளே போகுது. அப்போது நீங்கள் இங்கே நம்ம ஈர்ப்பு விதியில் எந்த விதமான எண்ணங்களும் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, இன்றைக்கி உங்கள் இலக்குக்கு சம்மந்தப்படாத எந்த புத்தகமும் இங்கே நீங்கள் படிக்கவே கூடாது. அப்போது நான் வந்து ஈர்ப்பு விதி தானே ஃபாலோ பண்ணுறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் படிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ, எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களுடைய இலக்கு வந்து ஒரு வேலையில் சரியான ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதா இருக்கலாம், அதன் மூலமாக வர ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த தொழிலுக்கோ அந்த வேலை வாய்ப்புக்கோ என்ன தேவையோ அதை கற்றுக்கணும். இப்போ ஒரு வீடு கட்டுறது உங்களுடைய கோலாக இருக்கும்போது நீங்கள் எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டியதில்லை. அதுக்கான இன்றைக்கி உழைப்பேனோ அதை நீங்கள் போட்டால் போதும். ஸோ புத்தகம் அப்படின்றது அறிவை வளர்க்கும், ஒத்துக்கலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், அதையும் ஏற்றுக்கலாம். ஆனால் எண்ணங்கள் சார்ந்த எந்த ஒரு பயிற்சி செய்யும் போதுமே உங்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத எந்த எண்ணமும் வரக்கூடாது. இங்கே நிறையா பேர்த்துக்கு இருக்கிற ஒரு ஒப்பீனியன் என்னென்னா, நல்ல புக் படித்தா நல்லது நடக்கும்ல அப்படிம்பாங்க. இங்கே நல்லது கெட்டதை வந்து கான்ஷியஸ் புரிஞ்சிக்காது. அதுக்கு எண்ணச்சிதறல்கள், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படக்கூடாது. நீங்கள் வந்து கதை புக் படித்தா தப்பு, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படித்தா நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த எண்ணமும் உங்களுடைய தேவையை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த எண்ணம் அது புத்தகமாக இருக்கலாம், படமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், எல்லாமும் இந்த பயிற்சி நேரத்தில் ஒதுக்கப்படணும். ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்கள் முழுசாக பண்ணுறதுக்கு 6லேருந்து 8 மாதம் ஆகலாம், தொடர்ச்சியாக பண்ணால். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ், அதை அடையிறதுக்காக பண்ணுறோம். அப்போது அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் ஒதுக்க சொல்கிறேன். புத்தகம் தவறில்லை, ஆனால் அது நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த இடத்துல தேவைப்படுற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தேவையை மீறி நீங்கள் எது பண்ணாலுமே அது கடைசியில் டிஸ்ட்ராக்ஷனில் தான் முடியும். என்ன கேட்டால் எந்த செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸும் சரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, உண்மை சொல்லணுன்னா கோச்சிங்கில் இருக்கிற யாரும் என்னோடய வீடியோவை ஒரு 6 months to 8 months பார்க்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். என்ன காரணம்னா நீங்கள் எதை பார்த்தாலுமே எண்ணங்கள் சில தான் செய்யும். அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா புக்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் ஒரு இலக்கை நோக்கின பயணத்தில் இருக்கீங்க, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ அதை நகர்த்துறதுக்கோ ஒரு புத்தகம் பயன்பட்டுச்சு அப்படின்னா அதை வாங்கி படிங்க. எந்த புத்தகமும் படித்தா அதை ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்துறதுக்கான தேவை இருக்கணும். நான் லாங் டேர்ம் தேவைகளுக்காக படிக்கிறேன், அது எனக்கு இப்போ தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி எந்த புத்தகத்தையும் எடுத்துகிட்டு வராதிங்க. புத்தகம் உங்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் ஏதாவது கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அதை உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுற வரைக்கும் ஒதுக்கி வைங்க. நன்றி.